ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 நாளைக்கு முன்பு ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐயா அமித்ஷா அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு பிரஸ் மீட் கொடுத்து அதுல வந்து அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் வந்து கூட்டணி சேரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்த உடனே நமக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, நீங்க 2 பேரும் ஏற்கனவே வாக்கிய தகராறு பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சீங்கல்ல, இப்ப எதுக்கே திரும்ப ஒண்ணு சரிங்க அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா அதுக்கு அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எங்களை சில பிரச்சனைகள் இருந்துச்சு, நாங்க 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிந்துணர்வுக்குள்ள ஒரு கூட்டுறவுக்குள்ள ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்துட்டோம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேச தொடங்கி இருக்காங்க அதிமுகவுடைய தொண்டர்கள். और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे. உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது. இந்த நேரத்தில் இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்ட உடனேயே பல அரசியல் கேள்விகள், பல அரசியல் குழப்பங்கள், பல அரசியல் எதிர்ப்புகள், பல அரசியல் கண்டனங்கள் நிறைய வர தொடங்கி இருக்குது. ஸோ இது குறித்து முழுமையாக ஒரு அரசியல் விமர்சன பார்வையை முன்வைக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொலி. இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர்வரங்கிட்டு கொட்டலாம். அமித்ஷா அவர்கள் கூட்டணி அறிவிக்கும் போது வந்த முக்கியமான கேள்வி என்னன்னா, அண்ணாமலை தான் பாஜகவுடைய தலைவராக இருக்க போறாரா, அவரை வந்து வெளியேற்ற வேண்டும், பாஜக தலைவராக நீடிக்க கூடாது, அவர் பாஜக தலைவர் பதவியிலிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கோரிக்கை வைத்தாருன்னு கேள்விப்பட்டோமே, அது உண்மையா அப்படின்னு அமித்ஷா கிட்ட கேட்கும்போது இப்பவும் அவர் தான் தலைவராக இருக்காரு அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு. அமித்ஷா அவர்கள் அப்படி பதில் சொன்னாலும் கூட கட்சி பதவிக்கான அந்த தேர்தல் அதுல வந்துட்டு பாஜக தலைவருக்கான அந்த வேட்புமனு வந்து விருப்ப மனுவை கொடுத்தது யாருன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் மட்டும்தான் அமித்ஷாவுடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்டு விட்டு அதற்கு பிறகுதான் அந்த மீட்டிங்ல அந்த பிரஸ் மீட்டுக்கு வந்தாரு அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பொருத்தி பார்க்கணும். ரெண்டாவது, அதற்கு அடுத்த நாளே நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறாருங்கிறது அதற்கு முந்தின நாள் அமித்ஷா அவருடைய இந்த செய்தி மூலமாகவும் நயினார் நாகேந்திரன் அவருடைய பேட்டி மூலமாகவுமே வெளிப்படையாக தெரிய தொடங்கிருச்சு. இதற்கு முன்பாக கடந்த ஒரு வாரமாகவே அண்ணாமலை அவர்கள் வந்து நான் அந்த பதவியில் இல்லைனா கூட பரவாயில்லன்னு மறைமுகமா அவர் பதவியிலிருந்து போக போறத சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். நமக்கு அது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே தான் இருந்தார். சரி, இப்ப அண்ணாமலை இந்த பதவியிலிருந்து விலகிறதுனால என்ன பாதிப்பு ஏற்பட்ட போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாரு. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் எப்படி வந்து அரசமைப்பது, கூட்டணியில் எப்படி பகிர்ந்துகிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அப்பதான் பேசுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு தமிழகத்தில் பாஜக வலிமை பெற்று விட்டதா, வளர்ந்து விட்டதா, அந்த அளவுக்கு அதுக்கு தகுதி வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கான பதிலை பார்த்தோம்னா சுத்தமா கிடையாது. பாஜக வளரவே இல்லை, அதிமுக தான் தேய்ந்திருக்கிறது. ஏன் அதிமுக தேய்ந்திருக்கு, பாஜக வளரல அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம புள்ளிவிவரங்கள் அடிப்படையிலே பார்ப்போமே. 2014ஆம் ஆண்டு வந்து பாஜக இங்க வந்து போட்டிடுறாங்க. 2012 குஜராத் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றியை ஒட்டி இவர் தான் வந்து இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் ஆகணும், மன்மோகன் சிங் வந்து ஒரு மௌன குரு, அவர் வந்து பெருசா பேசவே மாட்டாரு, சோனியா காந்தி சொல்லிக் கொடுக்கறதா பேசுவாருங்கிற மாதிரியான ஒரு விதமான விமர்சனத்தை வைத்து மன்மோகன் சிங்கை டவுன் பண்ணிட்டு அந்த இடத்துல மோடி அவர்களை ஒரு பிரதமருக்கான பிம்பமாக கட்டமைச்சாங்க. அது வரைக்கும் பிரதமர் பிம்பமா இருந்தது அத்வானி தான். 2009 கூட அத்வானி தான் வேட்பாளர். அதற்கு பிறகு 2012 மோடி வந்து அத்வானி கொஞ்சமா ஓரங்கட்டி அதற்கு பிறகு இந்தியா முழுக்க ஒரு மோடி அலை வீசுகிறதுன்னு இந்திய ஊடகங்கள்ல இருந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் வரைக்கும் எழுதினாங்க. தமிழ்நாட்டிலையும் மோடி அலை வீசுன்னு தமிழ்நாட்டு ஊடகங்கள் எழுதுச்சு. அப்படிப்பட்ட நிலையில 2014 பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்களை முன்னிறுத்தி அவங்க களமிறங்கினாங்க. அதுல யார் யாரெல்லாம் அந்த கூட்டணியில இங்க பங்கு பெற்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மதிமுக. இன்னைக்கு வைகோ என்ன வேணாலும் பேசலாம், ஆனா ஒரு காலகட்டத்தில் வந்து பாஜகவை நம்பி பாஜகவை வந்து அவ்வளவு புகழ்ந்து மக்களிடையே பிரச்சாரம் செய்தவர் தான் வைகோ. தேமுதிக அந்த கூட்டணியில இருந்தது. பாமக இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக அன்றைக்கும் அவர்களோட கூட்டணியில இருந்தாங்க. இது போக புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் இருந்தாரு, பாரிவேந்தர் இருந்தாரு. இவங்கெல்லாம் இருந்த அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் என்பது 18.8 விழுக்காடு. அப்படியே 10 வருஷம் கழிச்சு 2024 வாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு விழுக்காடு என்பது 18.28 விழுக்காடு தான். ரொம்ப குறைவு. அதாவது 18.8 விழுக்காட்டுல இருந்து 0.5 விழுக்காடு வாக்குகள் குறைந்து
18.28 வாக்குகள் தான் இருக்கு. அப்போ முன்னாடியை விட குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. சரிங்க, அன்னைக்கு தான் தேமுதிக இருந்தாங்க, அவங்க தான் அன்னைக்கு வந்து அதிகமான தொகுதியில் போட்டிட்டாங்க, ஆனால் இன்னைக்கு பாஜக தானே போட்டிட்டு இருக்கு அப்படின்னு. பாஜக என்றைக்குமே தமிழகத்தில் அதிக தொகுதிகளில் போட்டிட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு 24 தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். 2014 வந்து தேமுதிக போட்டிட்டாலும் அன்றைக்கு அவங்க எதிர்க்கட்சி. அதே நேரத்தில் தேமுதிக அன்றைக்கு இருந்த வலிமையில் இன்றைக்கு இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால தேமுதிக பாஜக கிட்ட வந்தாலும் சரி வரலைனாலும் சரி இந்த 18 விழுக்காடு வாக்குகள் அவங்களுக்கு வரும். அதே நேரத்தில் பாமகவுக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கிங்கிறது அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்குது. அன்றைக்கு வந்து தோற்று போகாத 2 பேர்னு பார்த்தா ஒன்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரியில், இன்னொருத்தர் தருமபுரி வந்து அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாரு. 2 பேர் தான். ஆக பாமகவுடைய வாக்குகள் மற்றும் பாஜகவுடைய வாக்குகள் இன்னைக்கும் அந்த 18.8 விழுக்காட்டுலேருந்து அப்படியே தான் இருக்கு. எந்த விதமான மாற்றமும் இல்லை. பாஜக வளரவே இல்லைங்கிறது தெளிவா தெரியும். அப்போ இந்த வாக்கு வங்கி புள்ளி விவரங்கள்ல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதற்கு முன்பு 2014 பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் தொண்டர்களே இல்லைன்ற நிலைமையில கூட அவங்களுக்கு 18 விழுக்காடு வாக்குகளை வாங்க முடிஞ்சது. ஒரு மோடி அலை இருந்தது. இன்னைக்கு அண்ணாமலையினுடைய ஒரு அலை அல்லது லீடர்ஷிப் ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அந்த 18 விழுக்காடு வாக்குகளை அவங்க தாண்டலை. இப்போ தமிழ்நாடு முழுக்கவே அவங்களுக்கு 18 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாகவே தெரியுது. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக தேஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதிமுகவுடைய கடந்த கால வாக்குகளை பாருங்க. 2014 அவங்க வந்து 37 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. 37 தொகுதியில் வெற்றி பெறும்போது அவங்களுடைய வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45 விழுக்காடு. இன்னைக்கு 2024 பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வாக்கு விழுக்காடு 47 விழுக்காடு ஆயிடுச்சு. அப்போ 45 விழுக்காடு இருக்கக்கூடிய அதிமுக 2019 பாஜகவோட கூட்டணி வைத்த பிறகு 31 விழுக்காடாக குறைகிறாங்க. இப்போ பாஜகவுக்கும் அவங்களுக்குமான பிணக்கு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய வாக்கு விழுக்காடு, அதாவது அதிமுகவுடைய வாக்கு விழுக்காடு என்பது 23 விழுக்காடா வருது. இப்போ இந்த 23ஐயும் 18 விழுக்காடையும் சேர்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல வாக்கு விழுக்காடு வருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் பாஜகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரல, அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு வரல, டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிறதும் ஒரு சிக்கலாக பார்க்கப்படுது. சரி, அதிமுக இவ்வளவு தேய என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 31 விழுக்காடுனா 14 விழுக்காடு வாக்குகள் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதற்கான பதில் என்னன்னா, சசிகலா நடராஜன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த 3 தலைவர்கள், இவங்க 3 பேரும் முக்குலத்துவ சமூகத்தை சார்ந்தவங்க. இவர்கள் தலைமை பதவிக்கு வரவிடாமல் தடுத்து, இவருடைய முதலமைச்சர் கனவை தடுத்து அவர்களை கட்சியை விட்டு வெளியேற்றியதன் காரணமாக முக்குலத்துவ சமூக மக்கள் இந்த அதிமுக மேல கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த கட்சியை இனி வந்து ஓட்டு போடவே கூடாது, இந்த கட்சியை தேர்ந்தெடுக்கவே கூடாதுங்கிற ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கிறதுனால அந்த 11 விழுக்காடு வாக்குகள் அவங்களுக்கு வரல. என்னதான் ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு போன்ற முக்குலத்துவ சமூக தலைவர்கள் அதிமுக இருந்தாலும் அவங்களால முக்குலத்துவ சமூக வாக்குகளை அதிமுகவுக்கு கொண்டு வர முடியலங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. மற்றொரு பக்கம் பாமக அதிமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே போனதுனால அவங்களால வட மாவட்டங்கள்ல, அதிமுகவால வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளையும் பெற முடியல அப்படிங்கிறது மற்றொரு சிக்கலாகவும் இருக்குது. அதே நேரத்தில் சிவி சண்முகம், கேபி முனுசாமி போன்ற வன்னியர் சமூக தலைவர்கள் அதிமுகவில் இருந்தாலும் அவங்களாலையும் வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளை முழுமையாக அல்லது அதிக அளவில் இந்த பக்கம், அதாவது அதிமுக பக்கம் கொண்டு வர முடியல அப்படிங்கிறதும் மற்றொரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் திமுக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக தலைவர்கள், எடுத்துக்காட்டுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பெரிய அளவில் வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளை திமுகவுக்கு கொண்டு போகிறதுல ஒரு விதத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. பாமகவும் வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளை ஒரு விதத்தில் எடுத்துட்டாங்க. அப்போ வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகள் எப்படியாவது அதிமுகவுக்கு வரணும்னா அதற்கு ஒரே வழி இப்போதைக்கு பாமக தான். பாமக வரணும்னா அதற்கு ஒரே வழி பாஜகவுடைய கூட்டணி தான். பாஜகவுடைய கூட்டணியை சேர்த்துக்கிட்டா பாஜக வந்து தென் மாவட்டங்களில் ஓரளவு முக்குலத்துவ சமூக மக்களுடைய ஓரளவு அதற்கான வாக்குகள் இருக்கு. அவங்க வந்து ஓரளவு மதப்பற்று அல்லது இந்து மதம் சார்ந்த அவங்களுடைய அந்த தீவிர மதப்பற்று காரணமாக அல்லது அந்த மத சாதிய மனோபாவம் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளை பாஜக வாங்கிடும். அந்த பாஜகவுடைய வாக்குகளை அதிமுகவுக்கு கொண்டு வர்றதுக்காக பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் ரொம்ப எளிமையான புரிதல். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் பாஜக தேவை அப்படிங்கிறது, முக்குலத்துவ சமூக மக்களுடைய வாக்குகள் இல்லை அப்படிங்கிறப்போ அதை வேறொரு வழியாக கொண்டு வருவதற்கான முயற்சியாக பாஜக கூட்டணியை அமைத்திருக்கிறார். மற்றொரு பக்கம் வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகள் வேணும், அதற்காக பாமகவையும் அவர் அழைக்க போறாரு. எப்படியும் பாஜக வந்துருச்சு, பாமகவுக்கு இப்போதைக்கு வேற வழி இல்லை, அவங்க வந்துதான் ஆகணும். என்ன சிக்கல்னா, பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் 2 விதமான சிக்கல்கள் இருக்கு. அதனால அவங்க இப்போதைக்கு அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த
வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா அதிமுக மாநில உறுப்பினர் பதவி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தரமாட்டேன்னு கைவிரிச்சது வந்து ஒரு விதத்துல தேமுதிகவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம தேமுதிக வந்து கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலோட அவங்களுடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது. அவர்கள் அப்போதே காலாவதி ஆகிவிட்டார்கள். அவருடைய சகாப்தம் அப்போதே முடிந்து விட்டதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 2021 அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் பார்கெனிங் பவர், அரசியல் பொலிட்டிக்கல் ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாமே தேர்ந்துருச்சு. சரி, நீங்க நினைக்கலாம் 2024 விருதுநகர் தொகுதியில போட்டியிட்ட விஜயபிரபாகரன் வந்து நல்ல வாக்குகள் வாங்கினார் அப்படின்னு. அவர் வாங்கிய வாக்குகள் என்பது அதிமுகவுடைய வாக்குகள். இரண்டாவது அவருடைய தந்தை விஜயகாந்த் அவருடைய மறைவு அதன் காரணமாக விழுந்த வாக்குகளாகவும் அது வந்து பார்க்கப்பட வேண்டியது. ஒரு அனுதாப அலையின் காரணமாக விழுந்த வாக்குகள் அப்படிங்கிறப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க் ஃபோர்ஸா, ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் ஒர்க் ஃபோர்ஸா வந்து தேமுதிகவுக்கு இப்போதைக்கு தொண்டர்கள் யாரும் இல்லை. அதனால அந்த கட்சிக்கு வாக்கு அப்படிங்கிறதும் இனி வரப்போறது இல்லை. கடந்த காலத்திலும் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி இப்போ தேஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது, விஜயகாந்த் அவர்களை ஒரு நல்ல மனிதராக, ஒரு நல்ல நடிகராக மதிப்பிடலாம். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல நடிகர், நான் அப்படிதான் மதிப்பிடுறேன். ஆனால் அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாக, ஒரு நல்ல அரசியல் கொள்கை உள்ள தலைவராக, கொள்கை தலைவராக அவர் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கு அரசியல்ல ஒரு தெளிவான கட்டமைக்கப்பட்ட நேர்மையான கொள்கைங்கிறது இருந்ததா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னை கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த கொள்கை குறைபாடு தான் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய அரசியல் எழுச்சியற்ற தன்மைக்கு, அவருடைய அரசியல் நீர்த்து போனதற்கு ஒரு பெரும் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பாமகவில் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி செயல் தலைவர், நான் தலைவர்னு சொல்லியிருக்கிறாரு. அது பாமகக்குள்ள ஒரு சலசலப்பை கிளப்பியிருக்கு. அந்த பிரச்சனை முடிந்த பிறகுதான் பாமக இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள கொஞ்சம் நிதானமாக ஈடுபட முடியும். அதனால தேமுதிக, பாமக 2 பேரும் தங்களுடைய சிக்கல்களை தீர்த்த பிறகுதான் அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ள பேச வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் பாஜக கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னா கூட நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு தலைவராக பதவியேற்று இந்த வானகரம் ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் தடபுடலா விருந்தெல்லாம் போட்டாருன்னு சொல்ல கேள்விப்பட்டோம். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அண்ணாமலையை வேண்டாம்னு சொன்னாரு? முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும், அண்ணாமலை லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி சில பேச்சுவார்த்தை முட்டல்கள் அல்லது சில மோதல்கள், செய்தியாளர் சந்திப்பிலேயே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டது, கடுமையாக விமர்சித்து கொண்டது. அதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை வேண்டான்னு சொல்றாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை விட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் 2 பேரும் ஒரே பகுதி சார்ந்தவங்க, ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க. 2 பேருமே கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க, கொங்கு பகுதியை சார்ந்தவங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கொங்கு சமூகமும் கொங்கு மக்களும் தன்னுடைய சாதி மக்களும் தன்னை விட்டு அண்ணாமலை பக்கம் போய்விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கும். ஒரு அரசியல்வாதி முன் யோசனை இல்லாமல் செயல்பட மாட்டாரு. அந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை முன்னமே யோசிச்சதுனால தான் அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக தலைவர் பதவியை விட்டு இறக்கிட்டா அந்த போட்டியில இருந்து அண்ணாமலை தானாக விலகியதாக மாறிவிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த நெருக்கடியை பாஜகவிற்கு கொடுத்து அவரை இந்த ரேஸ்ல இருந்து, அந்த கொங்கு மண்டலத்தில் யார் வலிமையான தலைவர் அந்த ரேஸ்ல இருந்து ஒரு வழியாக அண்ணாமலையை பின்வாங்க வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்போது வந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போட்டியாக இருக்க மாட்டார், அதிமுகவுக்கு அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார். ரெண்டாவது, அதிமுகவுடைய வாக்குகளை பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடிய அந்த ஒரு ஜெல் பாயிண்டா அவர் இருப்பாரு அப்படின்னும் பார்க்கப்படுது. அதிமுக கடந்த காலகட்டங்களில் 45 விழுக்காடு வாங்கி அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு 31 விழுக்காடாக மாறி இப்போ 23 விழுக்காடுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. என்னதான் பாஜகவோட அவங்க சேர்ந்து நின்னாலும் சாதி இந்துக்களுடைய வாக்குகளையும் வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளையும் பிரிந்து போன வாக்குகளை தங்கள் பக்கம் வர வைத்தாலும் அவர்களால் கடந்த காலத்தில் இருந்த அந்த வலிமையை அடையவும் முடியாது, 2வது இடத்தை தக்க வைக்கவும் முடியாதுங்கிறது வெளிப்படையா தெரியுது. ஏன்னா இந்த அதிமுக கிட்ட இருந்து போன வாக்குகள், பாஜக கிட்ட இருந்து போன வாக்குகள் மற்றும் பல கட்சிகளிடமிருந்தும் போன வாக்குகள் நாம் தமிழர் கட்சிகிட்ட இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இந்த எல்லா கட்சிகளும் மிக மோசமான கட்சிகள்னு அடையாளப்படுத்தி அதன் மூலமாக வலிமையான வாக்குகளை தன் பக்கம் வைத்திருக்கு. 2016 1.1 விழுக்காடு வாக்குகள் வாங்கி அதற்கு பிறகு 3.8 ஆகி அதற்கு பிறகு 6.8 ஆகி அதற்கு பிறகு 8.2 வந்து இப்போ 16 விழுக்காடு வாக்குகளை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாங்கிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியான இந்த வெற்றி பயணம், இந்த வளர்ச்சி பயணம் அப்படிங்கிறது எந்த கட்சிக்கும் சாத்தியமாகலை, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் சாத்தியமாயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ நாம் தமிழர் கட்சி வருங்காலத்தில் 2வது இடத்துக்கு முன்னேற போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ரெண்டாவது, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யுது. ஸோ மக்கள் பிரச்சனைகளை முக்கியத்துவப்படுத்தி நாம் தமிழர் கட்சி களமாடுறதுனால அவர்களுக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குது. அவங்க வந்து வேற எந்த கட்சியோட கூட்டணி வைத்து
அவர்களுடைய வாக்குகளை தங்களுடைய கட்சிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கல அதிமுக மாதிரி. அதனால தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி பயணத்தை பார்க்கும்போது அதிமுகவோ பாஜகவோ 2வது இடத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரி, பாஜக உள்ள வருதே, பாஜக உள்ள வர்றது, பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது நன்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நன்மை கிடையாது. ஏன்னா இதற்கு முன்பு மகாராஷ்டிராவில் பாஜக இதே பேட்டர்னை தான் கையில் எடுத்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு 2 பேர் அல்லது 3 பேருடைய பேரை சொல்லி அந்த ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நாராயண் ராணே, அவர் வந்து 99ல் சிவசேனா பாஜகவுடைய கூட்டணியில சிவசேனாவில இருந்து முதலமைச்சரானார். மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் ஒரு 8 மாதம் தான் முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்தார். 2005ல் அவர் வந்து சிவசேனாவில இருந்து விலகி காங்கிரஸ் கட்சிக்கு போனார். அதற்கு பிறகு 2011ல் ஆதர்ஸ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு ஊழல்ல அவருடைய பெயர் அடிபட்டது. எப்போ 99ல் அவர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த அந்த ஆக்டிவிட்டிக்காக அவருக்கு 2011ல் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. 2013ல் விசாரணை கமிட்டியுடைய விசாரணை அறிக்கை வரும்போது அதுல 4 முன்னாள் மகாராஷ்டிரா முதலமைச்சருடைய பேர் இருந்தது. ஆனா நாராயண் ராணேவுடைய பேர் கிடையாது. பாஜக சிவசேனா கூட்டணியின் போது நடந்த அந்த முறைகேட்டில் நாராயண் ராணே மாட்டியிருக்காரு. அதுல இருந்து காப்பாத்துறது யாருன்றது தான் ரொம்ப சுவாரஸ்யம். காங்கிரஸ் கட்சி தான் காப்பாற்றிருக்கு. அதற்கு பிறகு நாராயண் ராணே 2017 வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்து 2017ல் காங்கிரஸ்ல இருந்து விலகி தனியார் கட்சி தொடங்குறாரு. அதுக்கு பிறகு பாஜக ஆதரவுன்னு சொல்றாரு. மாநிலங்களவை உறுப்பினராக பாஜகல இருந்து ஆகிறாரு. அதற்கு பிறகு பாஜகவோட கொண்டே கட்சி அணைச்சிடுறாரு. அதற்கு பிறகு 2021ல் அவர் MSME மினிஸ்ட்ரியினுடைய மத்திய அமைச்சராக நாராயண் ராணே ஆக்கப்படுகிறார். 2021ல இருந்து 24 வரையிலும் மத்திய அமைச்சராக இருக்கார். அதற்கு பிறகு இன்னைக்கு அவர் என்னவா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது, அந்த நிலைமையில தான் இருக்காரு. நீங்க இதே மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்னன்னா அசோக் சவான். காங்கிரஸ் கட்சியில இருந்த அசோக் சவான் திங்கட்கிழமை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறாரு. செவ்வாய்க்கிழமை பாஜக போய் சேர்றாரு. புதன்கிழமை அவர் மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்பாளராக பாஜக அறிவிச்சிட்டாங்க. அடுத்த 10 நாள்ல அவர் மாநிலங்களவை உறுப்பினராகவே ஆயிட்டார். நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி அசோக் சவான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிறார். 13ஆம் தேதி பாஜக இணைஞ்சார். 14ஆம் தேதி பாஜக அவரை வந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. இப்படி ஏன் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுன்னா அவரும் ஆதர்ஸ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம்ல ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேல இருந்துச்சு. ஏன் அதற்கு முன்னாடி அவர் சேருவதற்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளதான் இருக்கும் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் குறித்து ஒரு கருப்பறிக்கை தாக்கல் பண்ணாங்க. அந்த கருப்பறிக்கையில இந்த ஆதர்ஸ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம் இருந்துச்சு. அந்த ஊழலை பத்தி பேசிட்டு அந்த ஊழல் தொடர்புடைய நபரை தன்னுடைய கட்சியை சேர்த்துக்கிட்டு பாஜக அப்போ மகாராஷ்டிராவில் தன்னுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக அங்க இருந்த வலிமையான கட்சியான தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, காங்கிரஸ் இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய வலிமையான தலைவர்கள் எல்லாம் தங்கள் பக்கம் இழுத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளவு ஊழல்வாதிகளாக இருந்தாலும் அவர்களுடைய ஊழல்களை எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு செலவை செய்து சுத்த தூயவான்களாக தங்களுடைய கட்சியில சேர்த்துக்குவாங்க. இதற்கு பல பேரை உதாரணமா சொல்லலாம். 2019ல் மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு அரசு அமைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதானியுடைய டெல்லி இல்லத்துல சரத்பவார், அஜித் பவார், அமித்ஷா போன்றவர்கள்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க. பேசும்போது நீங்களாம் எங்களோட கூட்டணிக்கு வந்து இந்த அரசமைக்கு உதவி பண்ணலன்னா நீங்களாம் ஜெயிலுக்குள்ள போயிருவீங்கன்னு அஜித் பவாருடைய முன்னணி அந்த கட்சி தலைவர்களை, தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களை மிரட்டுறாரு அமித்ஷா. இதை முதல்ல நியூஸ் லாண்ட்ரியினுடைய இன்டர்வியூல அஜித் பவார் ஒத்துக்கிறார். அதுக்கு பிறகு சரத்பவார்ட்ட கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லி சரத்பவாரும் ஒத்துக்கிறார். ஆக மிரட்டி தான் அந்த கட்சியை வந்து உடைச்சாங்க. அதற்கு பிறகு 2024 மக்களவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே அஜித் பவார் மேல உள்ள எல்லா வழக்குகளையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. இதே மாதிரி ஷிண்டேவை அந்த கட்சியிலிருந்து பிரிச்சு கொடுத்தாங்க. ஷிண்டே முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தான் தன்னுடைய அந்த சிவசேனாங்கிற கட்சியை உடைச்சு ஒரு பகுதியை இழுத்துட்டு பாஜக கூட்டணிக்கு வந்தார். அப்படி வந்த ஷிண்டே இந்த 2024 நவம்பர் மாதத்துல மகாராஷ்டிராவுடைய சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சு. அந்த பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சோடனே ஷிண்டே கெஞ்சினார், தயவு செஞ்சு எனக்கு அந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சின நிலைமைக்கு ஷிண்டேவை தள்ளினார். பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆனார். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல ஷிண்டேவுடைய பதவிக்காலம் முடிஞ்சு 10 நாட்கள், சுமாரா 10 நாட்கள் அவர் வந்து ஒரு இடைக்கால முதலமைச்சராக இருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ராஜதந்திரங்களை முயற்சி பண்ணி முதல்ல கூட்டணின்னு உள்ள வருவாங்க, கூட்டணி ஆட்சின்னு சொல்லி முதல்ல அமைச்சரவையில் பங்கு கேட்பாங்க, அதற்கு பிறகு முதலமைச்சராகவே ஆவாங்க, துணை முதலமைச்சர் ஆவாங்க, விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து கடைசியில் மொத்தத்தையும் முடிக்கிறது அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய கைப்பற்றுதல் தந்திரம். அதை பண்றதுல அவங்க வந்து ரொம்ப புகழ் பெற்றவங்க. ஆபரேஷன் லோட்டஸ் திடீர்னு ஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் இப்படி பல கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மகாராஷ்டிராவில் அவங்களையெல்லாம் மிஞ்சி இன்னைக்கு தன்னுடைய ஆட்சியை நிறுவி இருக்குன்னா அதற்கு காரணம் இந்த மாதிரியான கேடான கூட்டணி தந்திரங்கள் தான். அந்த கூட்டணி தந்திரத்தை தான் அது அதிமுக கிட்ட பயன்படுது. கூட்டணி ஆட்சி மட்டும் அமைஞ்சதுன்னா அதிமுக ஆட்சியாக அது இருக்காது, அது பாஜக ஆட்சியாக இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் பாஜக அதிமுகவை கவிழ்த்து விட்டு
என்ன வேணாலும் கேம் ப்ளே பண்ணும். அதனால் இது எந்த விதத்திலும் தமிழகத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.